ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பீன்ஸ் பொரியல் சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பீன்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சிறுபருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த பீன்ஸ் பொரியல் ஒரு காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கூடவே ஊற வச்ச சிறுபருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பீன்ஸ் வேகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு வேக வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீன்ஸ் வெந்து வந்துச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். ஃபைனலாக நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்தோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.